ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செம்மொழி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பூண்டு குழம்பு பார்ப்போம். எப்பொழுதும் ஒரே மாதிரியே செய்யாமல் இது மாதிரி ஒரு தடவை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. கடாய் சூடானதும் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. அதில் 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1.5 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் தாளிக்க எடுத்து வச்சுருங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் மல்லி. இப்போ எல்லாத்தையும் நம்ம வதக்க போகிறோம். இதை வறுத்து அரைக்கணும். இப்போ அது கூட ஆப்பிள் சைஸ் புளி சேர்த்துக்கோங்க. சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க. நான் சின்ன சின்னதாக பிச்சு போட்டிருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லாத்தையும். புளி, மிளகு, ஜீரகம் எல்லாமே நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கங்க. இப்போ வறுத்தாச்சு, எடுத்து வச்சுருங்க, ஆறட்டும். இப்போ அதே கடாயில் 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, நல்லெண்ணெய். அதில் 1 கப் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்குங்க. பூண்டு நல்லா வறுத்தாச்சு, இதையும் எடுத்து வச்சுருங்க, ஆறட்டும். வறுத்துட்டு ஆற வச்சுருந்தோம்ல, அது எல்லாமே ஆறிடுச்சு. இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். அதை நான் எல்லா பூண்டையுமே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பூண்டு குழம்புல தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாதி பூண்டை மட்டும் அரைச்சிட்டு பாதி பூண்டை குழம்புக்குன்னு எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. நான் எல்லாத்தையுமே சேர்த்துருக்கேன் அரைக்கிறதுக்கு. இப்போ எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும். தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே பேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட எடுத்து காட்டுறேன். இது மாதிரி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. குறப்பாக அரைச்சிடாதீங்க, அப்புறம் டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதே கடாயில் 2 கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம்ல அதுலேருந்து இருக்கிற வெந்தயம், கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வெந்தயம் கடுகும் நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. அதில் 1 சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ அது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்குது, நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஊற்றிட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம எல்லாத்தையுமே அரைச்சிட்டோம். இப்போ அது கூட உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லாவே திக்காயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். நான் உங்கள்கிட்ட எடுத்து காட்டுறேன். பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாமே அரைச்சிட்டோம். அதனால் சாப்பிடும்போது எதுவுமே தெரியாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். பெரியவங்களேருந்து சின்னவங்களேருந்து எல்லாருமே ரொம்ப சாப்பிடுவாங்க. ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா எப்படி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக தெரியுதுல. சாதத்தோட பூண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. ஆனால் இதுக்கு நான் முட்டையும் அப்பளமும் வச்சுருக்கேன். சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.